காத்தப்பின் ஒன்னும் தெரியாத அந்த வியாசகன் எதிர்பாராத அந்த துரு நட்சத்திரத்தை பார்த்துடலாம். அப்ப என்ன நாம எதை கொண்டமோ அதை இன்னைக்கு காத்துக்கொண்டு திரும்பலாம். அப்பதான் மேடு என்ற மலையை மத்தாக வைத்து வாசை என்ற பாம்பை கைதா வைத்து பார்க்கடலே கரைந்தான். யாரு? நமது பூமி. அணுக்களாக சேர்த்ததுதான் நமது பூமி. அப்ப என்ன செய்யுது? மேடு என்ற மலையை மத்தாக வைத்து வாசையை நான் சுவாசிக்கும் போது ஒவ்வொரு அணுவிலும் இந்த விஷயம் இருக்கு. என்ற உணர்வின் தன்மை தாக்குது இந்த சூழலை செய்யுது. இதுல மோதும் போது அந்த வெப்பம் இருக்கு. அந்த விஷயம் தாக்கிதான் இந்த வெப்பம் இருக்கு. அந்த வெப்பத்தின் தன்மை சுழற்சியாக மேடு என்ற மலையை மத்தாக வைத்து வாசை என்ற பாம்பை கையில வைத்து பார்க்கிறது. வாங்கீரி மேல விளைஞ்சன. இது என்ன செய்யறான் தெரியுமோ? நீங்க இந்த கடல்ல மேடு என்ற மலை எங்க இருந்தது, அதை வச்சு இந்த கடைறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. அதை யாகங்களை செய்து வேண்டாம் பாம்புகள் எல்லாம் வர வைச்சான். அது வர வச்சு என்ன செய்து முடிஞ்சதுன்னா அப்போதும் முங்குது. அப்ப இது பண்ணவன ஆமை வந்தது. அது மேல வச்சு உள்ளுக்கு போகாம கடைஞ்சான். அவளை முட்டாளாக்குறான். அவன் என்ன செய்யற அணுக்களா சேர்த்தது கோளானது. இது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்ய இதை வச்சு மந்திரங்களை சொல்லி அதை எல்லாம் செய்து அப்புறம் எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக இந்த படங்களை வரைஞ்சி இன்னைக்கு நம்ம சங்கர பீடங்கள்ல இருந்தா மேடு என்ற அந்த அச்சரத்தை நீங்க வந்தாச்சு நீங்க எடுத்து பூஜிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சக்தி கிடைக்கும். மேரு சக்கரம் சில வீடுகள்ல மேரு சக்கரத்தை வச்சிருப்பாங்க. மேடு என்ற அணுக்களால் சேர்க்கப்பட்ட அந்த மலை நமது பூமி. அதனை கடைந்த இடத்தில் எவை எவை எதை விழுங்கியதோ அந்த உணர்வுக்கு தக்க மானு ஆடு பாம்பு தேடி இதெல்லாம் இதுல கழிவானதான் மீண்டும் அசுரர்கள் விஷத்தன்மைகள் என்ற நிலையை இங்கு கொண்டாடுறான் வியாசகன். அவன் ஒன்றும் தெரியாது முட்டாள். மீனை கொண்டு இப்ப வேட்டையாடி கொண்டு கொடுத்ததான் ஞாபகம். அப்ப அவன் சந்தர்ப்பம் அந்த மீன் இவனை காக்குது. அப்ப அந்த மேல பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்ப உங்களுக்கு என்ன செய்தோம்? இதை நாம இந்த வீட்டுக்கு நல்லா சூழ்ந்து வந்தோம். இப்ப கேட்க வந்தவங்களுக்கு எல்லாம் உங்க சந்தர்ப்பம். அந்த நிலையை நீங்க அந்த அகசன் கண்ட உண்மையும் அதன் உணர்வும் தொடர் வரிசையும் உங்களுக்கு அந்த நினைவுக்கு அங்க கொண்டு போயிடும். இது உங்க சந்தர்ப்பம். சில சந்தர்ப்பம் இருந்தாலும் என்ன செய்யறாங்க? என்னமா பேசுறாங்க? போய் வீட்டுக்கு போய் நான் ஒரு டப்பாவோ ஒரு பாத்திரத்தையோ கொண்டு வச்சுட்டு வந்துடுவான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலம் செய்திருப்பாங்க. இந்த கடனை கொண்டு வட்டி இல்லாத கடனை கொண்டு ஒப்படைச்சு வந்துடலாம் வாழ்த்த வர மாட்டாங்க. இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை நடக்குது. அதனால இன்னைக்கு உங்களை எங்க கொண்டு அழைச்சிட்டு வருது? வியாசகன் அவன் எடுத்துக்கொண்ட சாஸ்திர சாஸ்திரங்களை மாற்றி இவனுக்கு தகுந்த மாதிரி வேத நூல்களை மாற்றிட்டாங்க. அது என்ன மச்சாவதாரம் யாரு? நாராயணன். அப்படின்னா அதுல நியாயம் இருக்குது. காரணம் சூரியனுடைய நிலைக்கு வளர்ச்சி அடைய போகும்போது முதல்ல கருமிட்டாய் நீரிலே தான் விளைஞ்சது. அதன் வளர்ச்சியின் தன்மை கடவுளாக தன் மன இனத்தை காக்கும் தன்மை வருது. தன்னை அறியும் தன்மை வந்ததுதான் இந்த நாராயணன். முதல்ல மச்சாவதாரம் என்று நிறைய வியாசகன் சொல்றாங்க. ஆனா இவன் தெரிந்து கொண்ட உணர்வுக்கு அதுதான் இவனை காத்தது. அதன் அறிவுதான் இவன் தெரிந்து கொண்டது. அதை அவன் எழுதுறான். ஆனால் அகசியனும் அணுவின் இயக்கமும் அதை துருவத்தின் வழி நுகர்ந்ததும் தாவர இனங்கள் எப்படி விளைந்தது என்றும் அதன் வழி தனக்குள் வந்தான் அணுவின் இயக்கத்தை துருவத்தின் ஆற்றல் அறிந்து தான் பெற்ற உண்மையை மனைவிக்கு சொல்லி மனைவி தன் கணவனுக்கு சொல்லி ரெண்டு பேருமே வளர்த்துக் கொண்டதுதான். வசிச்சதும் மத்திரி போல வாழ்ந்து நாயினி போன்று கணவன் மனைவியை மதித்தும் மனைவி கணவனை மதித்தும் நடந்ததுதான். அடுத்து சாவித்திரி போன்று ஆக கணவன் நிலையை மதிக்கப்படும் போது உயிரை மதிக்கிறாங்க. கணவன் மனைவி மதிக்க போகும்போது மனைவியின் உயிரை மதிக்கிறாங்க. ரெண்டு உயிர் ஒன்றாகும். ஆக ஆண் பெண் என்ற நிலை வரும்போதுதான் செடி ஒடியிலும் வளர்ச்சி. மற்ற உயிரினங்களிலும் ஆண் பெண் என்ற நிலையிலும் தன் எண்ணத்தின் தன்மை வளர்ச்சி. ஆக ரெண்டு உயிரும் உணர்வின் தன்மை அழுகும்போது உயிரின் உணர்வும் வளர்ச்சி. ஆக அந்த உயிரை போலவும் உணர்வின் அழுத்தல் அழுகும்போது ஒன்றென இணைந்து ஒளியின் உடலாகுது.
அதனால கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெண்கள் ரொம்ப கவனமா வச்சுக்கணும். எந்த குறை வந்தாலும் அது உடனே விடாதபடி ஈஸ்வரான்னு சொல்லி அந்த சுத்தப்படுத்திட்டு பையன் சொன்னபடி கேட்கல இப்படி பண்ண வேணும் பாருங்க. ஐயோ இந்த பையன் பார்த்தா சுத்தித்தனம் பண்ணிட்டே இருக்கானு இதை விளைச்சி கொஞ்சோண்டு சுத்தித்தனம் பண்ணாலும் அவன் அப்படி நீ சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. குடும்பத்தனம் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் குடும்பக்காரனால மாற்றி விட்டுறான். அது என்ன சொல்லணும் நினைச்சு அந்த என்னோட முழு பண்ணி பார்க்கணும். அவன் சிந்தித்து செயல்படும் தன்மையை அமைதி கொண்டு அமைதி காத்து அவன் அறுவணையில் வர வேண்டும் உணர்வு எடுத்து அப்படி என்ன செய்யணும். கண்ணை பார்த்து ஏதாவது மிட்டாய் கொடுங்க. தேனி கெட்டியான வருவடா, நல்லவனா வருவடா, ஒழுக்க உள்ளவனா வருவடா. உங்க பிள்ளைய பேச முடியாதா? எத்தனை பேர் நீங்க பேசுறீங்க? ஏய் சாப்பிடலன்னு என்ன செய்யணும்? குழந்தையில கொஞ்சம் ஊட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க. சும்மா இப்படியே பண்ணிட்டு இடிச்சுதான் நிறைய பேர் வரும். எப்படி கொடுக்குறோம்? அப்ப ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை தான் ஓட்டுறோம். ரொம்ப கட்டாயமே நம்ம கொடுப்போம். அப்ப என்ன செய்யணும்? இந்த இடிப்புக்கு பயமாக போகும்போது அவனுக்கு என்ன செய்யும்? சரி கட்டும். அப்ப அடுத்தாப்படி சாப்பிட்டா தொலைஞ்சு போய் இதை கொடுத்தாங்க சும்மா வாங்கி எடுத்துக்கிட்டாரு. அப்ப ரொம்ப மோசமா போச்சுன்னா என்ன செய்யணும்? யார்கிட்ட சும்மா எதை சாப்பிட்டாலும் வாங்கி வரும். இங்கே அமைதியை சொல்லுவோம். அவனை பார்க்கும்போது வெறுப்பா பேசும். சாப்பாடு கொடுக்கும்போது அதான் நினைப்போம். எங்க இந்த இருக்குது? ஆனா நம்ம 6வது அறிவு கழிவை நீக்கணும், அருளை பெருக்கணும். அவனை பற்றி இன்னும் போகும்போது அது உணர்வு எடுத்து அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த வரும். நம்மளை பார்க்கும்போதெல்லாம் எங்க அம்மா திட்டு எங்க பேசும் அப்படின்னு உட்கார்ந்து பாருங்க. அரவணைக்கும் வரும், சொல்ல போகும்போது வெறுத்தும் போகும். நீங்க 1000 அடி இருக்கீங்க, அம்மாவை மறுபடியும் தவிர்த்து அம்மனும். அப்ப என்ன செய்யறீங்க? அடிச்சு போட்டு சொன்ன சோறு கொடுக்கும்போது கொடுக்கலன்னு அடி அடி அடிப்பாங்க. மீண்டும் அவனை தகுந்த உடனே நீங்களும் சேர்ந்தாகுறீங்க. ஆகவே அவன் குடும்பக்காரன் சொல்றான். சொன்ன உடனே அவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி பேசுன்னு சொல்றாங்க. உடனே ரோசா வந்துட்டு இவனை பிடிச்சி 2 சொத்து இப்படி எல்லாம் மாட்டாங்க. அழுகாங்க. அவன் நல்லவனாக சொல்ல முடியுதான்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் மனக்கட்டுப்பாடுகள். ஏன்னா இந்த புது வீடு நாளைக்கு இவர்களுக்கெல்லாம் திருமணமாகி வர போகும்போது குழந்தைகளை கொடுக்கணும். அப்ப திருமணம் ஆகும்போது வீட்டுக்கு பெரியவங்க என்ன செய்யணும்? பாட்டி பேரன்களை எப்படி வரணும், மருமகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கலாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பதிவு ஆக்கப்படும் போது உங்க நினைவு வந்து இந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். இந்த புதுமனை அருள்மனையாக மாறணும் அப்படிங்கிறதுதான் இப்ப என்ன செய்ய நம்ம பெரிய யாகமே நடத்துறோம். எது இங்க கூப்பிட்டு வந்து யாகத்தை வளைச்சு இந்த தோஷத்தெல்லாம் போக்குறதுன்னு சொல்லுவாங்க. நெருப்பை போட்டு அதுல பல பொருள்களை போட்டு எல்லாம் பண்ணி புகையை ஊட்டி கண்ணை கசைக்கிட்டு இருப்போம். எப்பதான் நம்ம இதை விடுவாங்கன்னு சொல்லி போட்டு ஆசீர்வதிக்க வரும். எப்பதான் விடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவரை பூஜிச்சோன்னு அவருக்கு 2 காசை கொடுத்து போட்டு 2 காசை வாங்கிட்டு அந்த கருமையை தரைக்கிறோம். என்ன இது கலவரா? அப்ப அவர் சொல்றது என்ன செய்யணும்? யாராவது நினைக்கிறோமான இல்ல. இந்த ரகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனை பேருக்கு எத்தனை என்ன ஆகும் சொல்றாங்க. வீடு கட்டிட்டு போகும்போது எப்படி கேட்டாங்க இந்த உணர்வு வரும். புதுவீங்களா கடன் வாங்கி கட்டிருக்காங்க, அடுத்தவங்கிட்ட பேசிருக்காங்க. எவ்வளவு கடன் வாங்கினாலும் தெரியல. ஆனா இந்த உணர்வு இங்க வீட்டுக்குள்ள வந்தா இந்த நிலையெல்லாம் நமக்கு நானும் வீடு கட்டலாம் நினைக்கிற முடியல. ஏன்னா இந்த உணர்வு இந்த பெண்கள் மத்தியில இது உருவாக்கிறான். ஆண்களையும் அதிகமாயிட்டான். ஆனா நம்ம வாழ்த்த வந்தோமா அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஆனா அங்க நம்ம யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பான். நாம இந்த யாகத்தை வளர்த்து இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருப்பான். யாரு யாகத்தை வளர்த்து சொல்லிட்டு கண்ணையும் சரி கொஞ்சம் வெளியில உட்காந்துக்கலாம். அந்த சொந்த பந்தவங்க இங்க உட்காருவாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு தான் உட்காருவாங்க. ஆனாலும் இப்ப நாம என்ன சரி இன்னொரு உங்க உயிர் ஒரு நெருப்பு. நாம நம்ம குருநாள் காட்டி அகந்த அண்டத்தின் உணர்வையே உங்க பிண்டத்தோட கொண்டு வரோம். அந்த பிண்டத்துக்குள் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி உணர்வை உங்க விட்டு அழிக்கிறோம். சரியில் போடுறோம்.
இப்ப போட்ட உடனே உங்க உடல்ல பாருங்க கை கால் வலி இருக்கிறது, மேல அறியதான் குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். அதனால இந்த உணர்வுகள் நீங்க உங்ககிட்ட காதல கேட்டு இந்த மூச்சாலைகள் பரப்புன எப்படி இருக்கும். நாம எல்லாம் அந்த ஞானத்தை எடுத்துட்டு இந்த வீட்டுல அந்த மகிழ்ச்சி அசைக்கு விடணும், குடும்பத்துல தொழில் விளம்பரம், எதிர்காலம் நல்லா இருக்கணும் எல்லாரும் சொன்னா என்ன செய்யுது, வீட்டிலையும் பதிவாகுது. இந்த வீட்டுகள் சரியில்லை என்பது அந்த உணர்வு நுகர்றாங்க. அந்த ரத்தத்திலை கணக்குது வலுவான சக்தியை கொடுக்குறோம். இதுதான் உண்மையான யாகம் என்பது. இது புரட்சி, இது அகத்தி. சொல்றேன், அகத்துக்குள் இருக்கும் தீயை அருள் சக்தி கொண்டு உணர்வை நமக்குள் ஊட்டணும். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். காசு போட்டு இருந்த பாவத்தெல்லாம் போச்சுதான் நினைச்சான். அவன் நினைக்க பாவத்தை பார்க்க அவரை பார்த்து சேர்த்து விட்டு போயிடுவார். ஆசை என்ற நிலை வரும். உள்ளி நோக்கும் அதை நீக்கும் தன்மை நமக்கு இருக்காது. ஆனால் இன்னொரு வெள்ளி சொன்னது ஓரளவுக்கு அது கொஞ்சம் சிந்தனை வரும். ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம சிந்தித்து அப்படின்னு தீமை புகாத தடுக்கக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு அது உங்க வரும். அது பெற வேணுங்கிறது தான் அந்த புதுமனையில இதை சொல்லி, நாளைக்கு இந்த வீட்டுக்கு புது பொண்ணுகள் வந்தாலும் கூட இந்த வீட்டு பெரியவங்க மாமியார் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப வந்தவோட நம்ம வீட்டுல இப்ப இருக்கணுமா, இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும். அந்த குழந்தைக்கு தெரியலன்னா கூட அவங்களுக்கு இந்த ஞானத்தை ஊட்டணும். நமது குடும்பம் தனது குடும்பத்தை நினைக்கணும் அப்படிங்கிற வகையில் அவங்க வழிகாட்டணும். அங்கிருந்து வந்தா என்ன வேலை கொஞ்சம் இந்த கூச்சம் இருக்குது பாரு, வந்தோடனே என்ன கூச்சம் வந்தது, உங்க ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியாது. நல்ல கூச்சம் வருது. கூச்சத்தினால என்ன செய்யும், ஏதாவது குடும்பம் தமிழ் வச்சுக்கலாம். இப்பவே இந்த நான் இருக்கு, என்ன நடக்குமோ இந்த வச்சுக்கணும். நடக்கும்போது பரிசீலாச்சு அடுத்த அப்படி என்ன இருக்குமோ நம்ம படம் நினைச்சும் பார்க்கும். இந்த கண்மொழி நினைச்சும் நெஞ்சு அவங்களை பயப்படச்சு என்ன சொல்லிடுவாங்களோ. ஏன்னா நம்முடைய உணர்வு சொல்லும் அந்த இடத்துல கடுமையாகும். அந்த சொல்லின் தன்மை பதிவானோம்னா அடுத்து இந்த பயம் வரும். அடுப்பு கிட்ட கொண்டு வைக்க போகும்போது ஏதாவது சுவாங்க தெரியும், அப்பவே தெரியும். இது புது பொண்ணு வரப்போகும்போது அவங்களுக்கு நாம எப்படி சொல்லணும், நம்ம ஒரு வீடுமா பொறுப்பெல்லாம் வந்துட்டு இருக்குது, நாங்க எல்லாம் பிள்ளைகளை வளர்த்துட்டோம், நீங்களும் இங்க வர பிள்ளைகளை அந்த ஞானமா வளர்க்கணும், நீங்க தான் எங்களை கவனிக்கணும், இனி நாங்க வயதாகி போச்சு, நீங்க பொறுப்போடு இருந்து இதை நிலையை செய்யணும். ஏன்னா எல்லாத்தையும் நாங்க எங்க பிள்ளையை காப்பாற்றணும், நீங்க எங்க பிள்ளையும் காப்பாற்றணும், இந்த வீட்டையும் காப்பாற்றணும். அந்த சக்தி வேணும். 4 பிள்ளை இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலையை நமக்குள் வளரணும். நம்ம பெண்ணா இருக்கிறோம், நாம இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கூச்சம் தெரியும். அப்ப இந்த உணர்வு என்ன செய்யும், சரி அச்சை பார்த்தாலும் பயம் நீங்கும். அப்ப தனக்குள் சரி துணிவு வரும். சில வீட்டுல புது பொண்ணு போனா எப்படி எல்லாம் அவசரப்படுவாங்க நீங்க கேட்டு பார்த்தா தெரியும். முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது என்ன செய்வோம், நாம எங்க வீட்டுல நாங்க இப்படி எல்லாம் வச்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் சொல்லி சொல்லுவோம். ஆனா அவங்க வீட்டுல செல்லமா வளர்க்கும். ஆனா இந்த வீட்டுல வரப்போகும்போது கொஞ்சம் முதல்ல வித்தியாசப்படும். அந்த வித்தியாச நிலை வரப்போகும்போது இந்த வீட்டுல வரக்கூடிய மாமியார் அதை பக்குவப்படுத்தணும். ஏன்னா மருமகள் அப்படின்னா அதாவது வரக்கூடிய மகளை நாம் எப்படி கொண்டு தன் மகனை எப்படி பார்க்கிறோமோ தன் மகளை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி மருமகள் என்ற நிலை வரணும். இன்னைக்கு மருமகளா வர்றாங்க, இதே உணர்வு வளர்த்தாச்சுன்னா இதே பழக்கம் வரப்போகும்போது அவங்களுக்கு ஒரு வரக்கூடிய மருமகளை இந்த மருமகள் மாமியார் எப்படி சொன்னாங்க அடுத்த என்ன செய்யும், இது மாமியாரா இருக்கும்போது மருமகளா போயிட்டான் செய்யும். அந்த தாய்மை இந்த நிலைகளை நாம் வளர்க்கிறோம். அந்த தாய்மை இந்த நிலைகளை நாம் எப்படி வளர்க்கணும். ஆக முதல்ல பெண்பால் தான் அந்த சக்தி என்ற நிலை வரும். ஆகவே இந்த பெண்பாலுக்கு உண்டான வலிமை ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வலிமை ஆயிடுச்சு. சாதாரணமா எனக்கு தெரிய சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு மறந்துட்டேன், குருநாதர் சொன்னார். அதாவது ஒரு வீட்டுல கண்ணப்போல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணப்போல எடுத்து உள்ளது நடந்து போன உடனே அதுவரையிலும் பொறுமையா இருந்து சத்தம் இருமல் இல்லாதபடி
எடுத்துட்டு கடைசியில போனான் பாருங்க, அந்த கண்ணக்குள் வெளிக்குதான் போகணும். இந்த பக்கம் கனவு திறந்தா இல்லாதுன்னு அணுகாம சாமான் தீர்ப்பாங்க. அந்த மன வலிமையா இருந்து என்ன செஞ்சு கடைசியில காலை இழுத்து போயிட்டு அது அவனும் இங்க வர முடியாது, இருக்கிறதெல்லாம் வர்றாங்க இழுத்து போயிடுச்சுக்கிறாங்க. இந்த மன உறுதிங்கிறது பெண்களுக்கு கிடைக்கும். நீங்க வேற ஒண்ணும் வேண்டிய இல்லை, அந்த திருட வரலான்னு சொல்லி போட்டு மட்டும் அப்ப இது பண்ணியாச்சு அப்படிங்கன்னா அந்த பெண்கள் அந்த மன உரிமை உண்டு, அப்படியே மன வலிமையோட இருப்பாங்க. ஆக பெண்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி. ஆனா நீங்க உங்களால முடியாம இருக்கும், ஆனா அந்த பெண்களுக்கு தன் குடும்பத்தை காக்கணும்னா ஏதாவது. அப்ப நான் மில்லுல வேலை பார்க்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஆஸ்மா நோய் குழந்தை இருக்குது. ராத்திரி 4 மணிக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போகணும். இங்கேயும் வேலை பார்த்திருப்பாங்க இந்த பெண்களை பார்த்தோன்னா, மில்ல வேலை பார்க்கற ராத்திரி எல்லாம் சமைச்சு வச்சு போட்டு இங்கிருந்து போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகளோ கவனிக்காம விட்டு தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தாய்மார்கள் அக்கறையா வேலைக்கு வேணும்னு சொல்லி விட்டு ரொம்ப போகணும். ராத்திரி எந்திரிச்சு சமைச்சு இதெல்லாம் பண்ணி தானும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தவொடனே அங்கேயும் வேலை பார்த்து அந்த ரீலிங்ல ப்ரொடக்ஷன் கொடுத்தாச்சுன்னு என்ன செய்வாங்க தெரியல. வீக்கு வெயில் உடம்புக்கு முடியாது, காசு வருதுன்னு அந்த காசு மேல இருக்க நோயை நினைக்கிறது இல்லை. அவர் சம்பளம் ஜாஸ்தி வாங்குவாங்க. பாகம் நல்லா இருக்கிற வேலை செய்யறாங்க, வீட்டுல அம்மா இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நினைப்பாங்க. இது சீக்கிரம் மருந்து வேலை செய்து ஜாஸ்தி கொண்டாரு, ஆனா சீக்கிரம். ஆனா தனிமா உறவுக்கு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. பையன் இப்படி செய்தா நீங்க வந்து சரியா வேலை செய்யல, அப்புறம் என்ன செய்ய அவசரத்தில் நூல் எடுத்து மாத்திரங்க 2 திட்டு வாங்குவாங்க. ஆனா அவங்க என்ன செய்யும் திட்டுவாங்கன்னு சொல்லி போட்டு என்ன செய்யும் எடுத்து நிறுத்தி கட்டி வேகமா போடுவாங்க. இந்த நூலுக்கு மேல போட்டா நூல் கடைசியில் இங்க திட்டத்துக்கு போகும்போது மறுபடியும் இது பண்ண போகும்போது இதாகும். அப்ப அந்த நூலை கண்ணா இதாகும். இதெல்லாம் அந்த குருநாதர் எனக்கு ஞாபகப்படுத்துறார். ஒரு காலத்தில் நீ பார்த்த, ஆனா இது உனக்கு தெரியாது, இதை பாரு அப்படிங்கிறார். நடன் நிகழ்ச்சி அந்த கண்ணை பார்த்து திருப்பி நீ பார்க்க சொல்லாதீங்க. நாட்டை ஓடுற மாதிரி அங்க வேலை செய்யற மாதிரி நீ பார்த்ததுல எப்படிலாம் இருக்கு பாரு அப்படிங்கிற. இதெல்லாம் காட்சிகளை கொடுத்து கடந்த காலத்தில் பதிவானதை மீண்டும் நினைவாகும் போது அந்த அலைகளை நீ எப்படி பாக்குற. அதனால நாம இந்த புதுமனையில, அதாவது இங்க திருமணம் ஆகி வந்தா மகாலட்சுமி அந்த பெண்ணை மாற்றம் சர்வத்தையும் அறிந்திடும் நிறையும் சர்வத்தையும் வளர்த்திடும் நிறைய கொண்டணும். ஆகவே நாம் நினைச்சு மகாலட்சுமி என்று சர்வத்தையும் கவரக்கூடிய தன்மை வரும். அதனால அந்த மகாலட்சுமியா, ஏன்னா ராமாயணத்துல அதுதான் காட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விஷ்ணுவின் மனைவி என்ன லட்சுமி, உலகெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த மகாலட்சுமி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வருது. அப்படி அறிந்து கொள்ள வரப்போட போகும்போது என்ன செய்யுது, அரக்கர்கள் கொடூரமானவர்கள் இடையில போய் சிக்கிட்டு அந்த சந்தோஷத்திலேயே இருக்கிற சீதா என்ற, ஏனென்றால் ஒவ்வொரு உணர்வின் தன்மை சுவை. நான் சீதா ராமா, ஆனா சீதா லட்சுமி. அந்த காந்தம் என்ன செய்து சீதா சுவை என்ற நிலையில் கவர்ந்து கொள்ளும். நம்ம உயிர் என்ன செய்து விஷ்ணு, அதுல ஈர்க்கும் காந்தம் தான் லட்சுமி. நீங்க ஒருத்தர் கசவரோடு பாக்குறீங்க, அதை கவர்றது அந்த உணவின் தன்மை தெரியுது, அதே உணர்வின் தன்மை வழக்கு இந்த லட்சுமி இதை வழக்கு. ஒரு பக்கத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த சீதா நம்ம மன காரமான நிறைய இருக்குது, அந்த காரத்தை இருக்குன்னா அந்த சீதா அந்த சுவைத்தன்மை லட்சுமி அந்த காரத்தை வழக்கு. இப்படி இது பழகப்பு போகும்போது என்ன ஆகுது, இந்த உடல்ல இதன் எண்ணங்கள் வளர 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 ஆக அரக்கனான தசப்பிரியன் இந்த உடல் இச்சை கொண்டவன் மற்றவர்களை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான். அவனுக்கு அந்த சந்தோஷமான உணர்வை கவர முடியவில்லை. ஆக அவன் வெறுப்பும் வேதனை உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டு அந்த உடல் வளர்க்கிறான். ஆனா சந்தோஷம் என்ற அந்த சீதா லட்சுமியை அங்கே வளர விடாம தடுத்துறான் அரக்கம். உங்ககிட்ட கோபம் இருந்தா என்ன செய்வீங்க, அந்த நல்ல குணத்தை நீங்க பாதுகாப்பீங்களா? பையன் மேல நீங்க சந்தோஷமா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, கோமான நேரத்துல நீங்க என்ன
கோட்டை தான் காட்டவில்லை தவிர வளர்ப்பீங்களா? அதனால அரக்கன் இடத்தில் தட்டி சிக்கிக் கொண்டு எத்தனை அவசரப்படுறது. அவைதான் அந்த உயிரில் உள்ள அந்த உயிரோடு சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் எப்படி செய்யுதுன்னு ராமாயணத்துல தெளிவா காட்டுறாங்க. ஆனா அரக்கன் இடத்துல இருந்து ராமன் மீட்டு கொண்டாடுறான். என்ன செய்யுது? மீட்டினாலும் மற்ற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? நம்ம அரக்கன் இடத்தில் சிக்கினது அது எப்படி சுத்தம் சொல்ல முடியும் அப்படின்னு அப்ப அக்னி பிரவேசம் பண்ணி கொண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெப்பிக்கிறதுக்காண்டி அக்னியில இறங்கி கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தவுடனே என்ன ஆகுது? வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் நல்ல கர்ப்பமாயிருக்கு. அப்போ அது அரக்கனுக்கு உருவானதுதான் அந்த குழந்தை அப்படிங்கிற வகையில எல்லாரும் பேசுறாங்க. எத்தனையோ தீமையிலிருந்து விடுபட்டாலும் இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு காலத்துல கஷ்டப்பட்டீங்க, எல்லாருக்கும் அந்த தப்பு. இப்ப சந்தோஷம் வந்தவொன்ன பாரு, இவங்க எப்படி வாழ்க்கை வந்தது என்ன வந்ததுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அரக்க உணர்வுக்கும் நல்லது நம்ம உடலை சிக்கி எப்படி தவிக்குது. அதே சமயத்துல அடுத்தவங்க சொல்ல போகும்போது உங்க மனசு என்ன ஆகுது? இத்தனை கஷ்டப்பட்டவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு இந்த உணர்வு நமக்குள் எப்படி தோணுதா? அதே உயிர் தான் காந்தம் கலந்து இந்த உணவின் தன்மை மீண்டும் நம்ம உடல்ல என்ன செய்யுது? நம்ம எரியாம எப்படி இருக்குதா? ராமையான காலத்தை இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க? இல்லாத எல்லாரும் சண்டை போறாங்க சொல்லிட்டு மீண்டும் காத்துக்கு அனுப்பிடுறோம். நாம எல்லாருடைய நிலைகளை குறைகளை போகும்போது நினைச்சிடும் மண்ண முந்தி எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே உணர்வு தான் தோன்றும். ஆக நாம தேடி சொல்வத்தி தீமையிலிருந்து விடுபட்டாலும் அதை காக்கும் தன்மை இல்லை. மீண்டும் இருளுக்குள் தான் கொண்டு போனதுதான் ராமாயணத்துல கொண்டாடுறாங்க. அப்பதான் நினைச்சாங்க காட்டுக்குள்ள கொண்டு விட்ட உடனே அதுக்கே தெரியாது. அப்போ வழிபோக்குல வரக்கூடிய இன்னொரு பெண் அங்க அனாரியா இருக்குதே கர்ப்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு வான்மீகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப வான்மீகி என்ன செய்யறாரு? சரி, இயற்கை நிலை உண்மையை தெரிந்து இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்றாரு? அவர் இந்த உயிரின் இயக்கம் உணரின் தன்மை எப்படி இருக்கு ராமாயண காரியத்தவே அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி எல்லாம் ஆகுது, என்ன நிலை ஒருவரும் போதிக்கிறார். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கிறது. தாயும் தவறு செய்யவில்லை, தந்தையும் தவறு செய்யவில்லை. ஏனென்றால் அசுமேத யாகத்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எந்த பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி, தோஷத்தை போக்குறதுக்காக வேண்டி அசுமேத யாகத்தை நடத்துறான் ராமன். அந்த ரகத்துலதான் வான்மீகி என்ன செய்யறாங்கன்னா இந்த கரு உருவாக்கி இந்த யாகம் என்பது என்னங்கிற வேலை தெளிவாக்குறதுக்காக வேண்டி யாகத்தால நடக்க போகும்போது ராமனின் செயல்கள், சீதா என்ற சோழியின் உணர்வுகள் என்ற நிறைய அந்த நேரத்துல லவா குசா என்ற நிலைகளை நமக்கு அந்த நேரத்துல தெளிவாக்குறோம். நீ யாகத்தை நினைச்சு நீ பாவத்தை இதெல்லாம் அழித்து விட்டு யாகத்தை செய்கிறான். அதுல உனக்கு என்ன பயன் இருக்குன்னு ராமாயணத்திலே காட்டுறான். இன்னைக்கு நாம் என்ன செய்யும்? பாவத்தை போகிறது யாகத்தை செய்யதான் போகணும்னு இவனும் சொல்றான். ஆக நீ பாவத்தை யாகத்தை செய்து பாவத்தை போக்க முடியாதுன்னு வான்மீகி சொல்றான். அப்ப கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கிறாப்பா, நீ உண்மையை சொல்லுப்போ அப்படின்னு சொல்றான். அப்போ நீ இந்த உயிரான இந்த அக்னி போட்டு இந்த உணவின் யாகங்கள் எப்படி இருக்கணும்? முதல்ல தாய் பெற்ற நிலையில் வேற, இப்ப அருமுணர்வின் தன்மை சொல்லப்படும் போது உணவு கருவில் இருக்கக்கூடிய ஞானங்களே இதை எடுத்து நீ சொல்லப்போ யாகத்துல அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க சொல்லிப்படுறாங்க. அப்பதான் ராமன் என்ன செய்யறான்? அங்க இருக்கிற வேலை தெளிவான பிற்பாடு சரி அப்படின்னு சொல்லி போட்டு தன் சீதாவை கூப்பிடலான்னு போறாங்க. உப்புமாதேவி என்ன செய்யறா தெரியுமா? பட்டது போதும் மகளே, நீ என்னோட வந்துருப்பீங்க. சீதா எங்க பிறந்தா? மண் உழுகும் போது எடுத்தான். மனிதனானத்தும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க உழுது பயிரிட்டு சுடமிக்க உணவை படைத்தது அவன் சீதாதான். அதனை தோன்றி உணர்வு கொண்டு வாழ்ந்தாலும் இது பூமியில எத்தனை அவசரப்பட்டது. நீ பட்டது போதும். இந்த பூமியில விளைந்தது இந்த சத்து பூமியோட போயிருக்கும். ஆகவே அந்த உயிரிழந்த விஷயம் தன்மை தன் சத்தை கலங்காதபடி உணர்வின் தன்மை ஒழிவின் வேண்டும் என்ற உணர்வை வலு கொண்டு எடுத்தது. அரசனிடம் என்று தப்பியது.
இங்க மக்களுடைய அடக்க உணர்வு இருந்தது. அதுல இருந்து தப்ப போகும்போது தன் உயிரான விஸ்வதியை சிக்கினப்படுத்தி ஆகவேதான் விஸ்வதின் மறு அவதாரம் சீதாராமன். தீமை என்று உணர வராதபடி உணர்வின் தன்மை இந்த சீதா லட்சுமி அந்த உயிரின் ஒன்று போகும்போது அங்கே சொர்க்கம் அடைகிறார். யாரு ஒளியோடு விஷ்ணுவோட சேர்த்து ஐக்கியமான உயிர் எப்படி ஒளியானதும் உணர்வின் அறிவாகி இருளை நிற்கும் ஒளியானது அப்படின்னு ராமாயண காரியத்தில் கொண்டாடுறாங்க. ராமாயணத்தினை சரி சீதா கீர்த்தன அவசியம் அதுதான் வேணும். சரிங்களா? ஆகவே அந்த சூரியன் உணர்வு அந்த மண்ணிலே பிறந்து நம்ம உடல் எங்க போகுது? நீங்க எவ்வளவு அழகா வச்சுட்டாருங்க, எவ்வளவு செல்வத்தை தேடி வச்சாலும் இந்த உயிரான ஈசன் வெளியில போயிட்டு என்ன செய்யுது? அந்த விஷ்ணுவும் லட்சுமி இங்க இல்லைன்னு என்ன செய்து போகுது? இந்த உடல் நீசமா இருக்கு. மண்ணிலே பிறந்தது மண்ணுக்குள்ளே போயிடும். இந்த மண்ணுல போறதுக்கு நீங்க பிரியப்படுறீங்களா? உயிரான விஷயம் என்று நிலையான நிலைகள் அதான் சொல்றோம். இனி பிறப்பில்லை என்ற நிலையில எத்தனை உணர்வு வந்தாலும் அது ஒளியாக மாற்றம் ராமாயணத்தில் செய்வாங்க. ஆனா அதை நாம புரிஞ்சுக்கிறோமா? கொஞ்சம் சொல்றவங்களுக்கு அத்தாச்சுங்க. அது வந்து லட்சுமி யாரு பெண்பாள் தான். அது கவர்ந்து கொண்ட உணர்வு தான் வளரும். அதனால நீங்க பெண்கள் இந்த எதிர்காலம் அந்த அவருடைய பெருக்கி இந்த அவர்களை பழக்க போகும்போது நாளைக்கு இங்க வரக்கூடிய மருமகள் என்ன செய்யணும்? அந்த அருஞானமா வளரணும். நீங்க இருக்கக்கூடிய மாமியார் என்ன செய்யணும்? அந்த மகாலட்சுமியா வளர்க்கணும். உடல்ல பொண்ணு கூட தான் இருக்குது. சில இடங்களை பாருங்க வரவேற்கணும் பொறுமை பெண்கிட்ட தான் ஜாஸ்தி வரும். நீங்க வீட்டு வரப்போகும்போது இத்தனை நகை வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் இவங்க மாமியாரா வரப்போகும்போது என்ன செய்யறாங்க? அந்த மருமகன் என்ன குணம்தான் சொல்லிவிட்டு அங்க படிச்சு பேசுறோம். நாம பெண்தான் என்ற நிலையில யாரும் எந்ததில்லை. அந்த தாய்மை மறந்துடும். அந்த பெண்களை அறுக்க போகும்போது எவ்வளவு அவசரப்படுறாங்க. ஆக இந்த உணர்வின் தன்மை தோன்றிய பின் என்ன செய்யுது? கணவனை மனைவி அழிக்க முடியுமா? ஆனா கணவன் அழித்தாலும் தாங்கி கொண்டு கூடிய இதயம் அந்த மனைவிற்கு எத்தனை இன்ச பெற்றாலும் அது காத்து கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட தாய்மை நிலையை பெற்று அந்த தாய்மையில் வளர்ந்த நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் நான் சிந்திக்கணும். ஏனென்றால் இதனால வரக்கூடிய தன்மைகள் எத்தனை விதமான நிலைகள் மாறும். ஆனால் தாய்மையை வளர்க்க நிலையும் அந்த நிலையை அந்த இந்த வீட்டில் உருவாக்கணும். உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய நிலையில் மருமகள் என்ற நிலையை தன் மகனை எப்படி பேணி காக்கிறோமோ அதே மாதிரி. ஆனா மருமகள் வரப்போகும்போது மாமியார் அல்ல என்று கேள்வி விட்டு தாய் என்ற நிலை இங்க வரணும். ஆகவே இந்த தாய் என்ற நிலையில் பேணி காத்து இந்த வீடியை சொர்க்க பூமியாக மாறணும். இதில் வளரும் உணர்வுகள் நம் உடலே அந்த அருள் மனம் தவறணும். இந்த உடலுக்கு நாம் என்றுமே இந்த உயிரிடம் ஒன்றிய வாழணும். இன்னொரு பிறப்பில்லை என்ற நிலை அடைகிறது.